எனக்கே வந்து ஆச்சரியமா தான் இருந்துச்சு. திமுக இவ்வளவு லிபரலா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கிறாங்கும்போது எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சியா தான் இருந்தது. அவங்க என்ன செஞ்சிருக்கணும், நாமெல்லாம் ஒரு கூட்டணி, நமக்கு ஒரு மேண்டேட் மக்கள் கொடுத்துருக்காங்க. நாம இன்னைக்கு 73 சீட்டுக்கு மேல நாம வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த சீட்டு வந்து தாவேகாவுக்கு எதிராக மக்கள் கொடுத்த இடங்கள் தான். ஆனா நாம ஒன்றும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே அப்படிங்கிற கருத்தை அவங்க தரப்புல யாராவது சொல்லியிருக்கலாம். அப்படி யாரும் சொல்லல. அவங்க எங்களை வந்து ஆதரவு நீங்க கொடுக்க கூடாது, ஏன் நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க தரப்புல அமைச்சர்கள் கூட யாரும் பண்ணல. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் எனக்கு வியப்பாகவும் இருந்தது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப சாதாரணமா ஓகே அதனால ஒண்ணும் இல்ல சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு தகவல் சொல்றேன், 2 மணிக்கு நான் வந்து டெப்டி சிஎம் உதயநிதி கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு வந்தது. ஆனா நீங்க ஆதரவு தெரிவிக்கிறதா தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். செந்தமிழால் செய்த உடல், செங்கோலால் செய்த விரல், வெண்கலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் செய்த கடல், தங்கநூல் செவித்த குடல், நெஞ்சமெல்லாம் தமிழ் மண்ணை, நினைப்பதெல்லாம் தமிழ் மண்ணை, யாப்பிலார் பாடலரும் யார் தரும் கவலையினும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலார் தமிழரிடத்தில் காலமெல்லாம் வீச்சிருக்கும் எங்கள் தலைவரே, இடியா புயலா எரிமலையா தீப்பிலம்பா வெடியா படை முரசா மின்னல் கொடியா தாயின் மடியா என்னவென்று சொல்வேன், வெற்றப்பே என்ற ஒற்றை வார்த்தைக்கு நெருப்பு வரிகள் எழுதுவதே. தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். சமூக ஊடக பயன்பாடு பெருகிவிட்ட இந்த 5G காலகட்டத்தில் எல்லாவற்றையும் எளிமையாகவும் மிக மிக சுருக்கமாகவும் உடனடியாகவும் அடைந்து கொள்ள துடிக்கிறது உலகம். இந்த அவசர உலக தலைமுறையினருக்கு திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளையும் வெற்றிகளையும் எடுத்து கூற நமது முத்தான தலைவர் மண்ணின் மைந்தர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜென்ஸ் என்கின்ற சமூக வலைத்தளங்களில் இளைஞர்களின் குரலாக முன்னேற்ற அரசியலில் நானும் இணைந்திருக்கிறேன்.